இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அன்பு மற்றும் உறவு அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நம்முடைய உறவுகளுக்கு நடுவே யாராவது நமக்கு துரோகம் இழைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம், என்ன பதில் தரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு அன்பான உறவு நமக்கு வரும். இந்த நம்பிக்கையான உறவு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதே உறவு நமக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் நமக்கு துரோகம் செய்யும்போது நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. வேற யாரோ துரோகம் செய்கிறதுக்கும் நம்ம நம்பி இருக்கிறவங்க துரோகம் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துரோகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசுவுக்குமே கூட அவருமே கூட துரோகத்தை அனுபவித்திருக்கிறார். இயேசுவுக்கு துரோகம் செஞ்ச இந்த நாளுக்கு மேண்டி தர்ஸ்டே அப்படின்னே பேர் வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு இயேசுடைய பதில் எப்படி இருந்தது, அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கா நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னாடி யார் கண்டுபிடிங்க பகுதியை பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி: இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு யூதாசிற்கு எத்தனை வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 40. உங்களுடைய சரியான பதிலை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு பண்ணலாம். உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய உறவுகளில் நமக்கு யாராவது துரோகம் செய்யும் போது நம்ம அதுக்கு பதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குஞ்சா சூரியவன்சி அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை இவங்க எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். குஞ்சா சூரியவன்சியின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய குடும்பம் மிகவும் வறுமையை கடந்து சென்று கொண்டிருந்தது. அவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக குஞ்சா கொஞ்சம் சேர்த்து வைத்தார். ஆனால் என் கூட என் மாமியார் அதை உடைச்சு அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன்னா நான் என்னோட பிள்ளைங்களுக்காக ஏதாவது வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தப்ப நான் அவங்க கூட கொஞ்சம் சண்டை போட்டேன். பாருங்க, அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அவங்களும் அப்போ என் கூட சண்டை போட்டாங்க. அப்புறம் ரொம்ப அடித்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வடைந்த குஞ்சா தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக முடிவெடுத்தார். அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்டார். அது எப்படி இருந்துச்சுன்னா, உன்னோட பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, என்கிட்ட அதை பத்தி பேசுன்னு யாரோ என்கிட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே கிடையாது. நான் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. இந்த சத்தம் கேட்டப்ப பைபிள்ல இருந்து தான் இந்த சத்தம் எனக்கு வந்துச்சு. மத்தேயு 6வது அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்கு: என்னிடத்தில் நீ ஜெபம் பண்ணு, உன்னுடைய அறைக்குள் சென்று கதவை மூடி என்னிடத்தில் ஜெபம் பண்ணு, அப்பொழுது நான் கேட்டு அதுக்கான பதில் உனக்கு தருவேன். உனக்கு என்னென்ன தேவை என்று எனக்கு தெரியும். குஞ்சா தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அடுத்த நாள் சர்ச்சுக்கு செல்வதற்காக முடிவு செய்தார். சர்ச்சில் பல நிகழ்வுகளை பார்த்துவிட்டு கொஞ்சம் திரும்பி வந்து விட்டார். பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செல்வதற்கு யோசித்தார். ஆனால் நான் உள்ள நுழைஞ்ச உடனே மைக்ல இருந்து ஒரு குரல் வந்துச்சு: தேவனே, நீங்க உங்க மகள் குஞ்சாவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அழிக்காதபடிக்கு ஞானமும் புத்தியும் தாங்க. அவ தன்னோட வாழ்க்கையில போராட்டங்களை போராட அவளுக்கு தைரியமும் தாங்க. அவளோட யுத்தத்தை நீங்க செய்யுங்க தேவனே. சர்ச்சில் இருந்த மக்கள் செய்த விஷயங்கள் குஞ்சாவின் மனதை தொட்டது. அந்த நேரத்துல என்னை கட்டி அரவணைச்சு எனக்காக யாரோ இருக்காங்கன்னு தோணுச்சு. தேவனோட ஆவியானவர் அன்னைக்கு என்னை தொட்டாரு. என்னோட தலையில இருந்த எல்லா பாரமும் இறக்கி வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டு இருந்தேன். என்னை பத்தி நானே ரொம்ப தாழ்வா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜெபத்துக்கு அப்புறம் என்னோட மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. குஞ்சா தன்னுடைய வீட்டிற்கு வந்தபோது அவர் தன் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை பார்த்தார்.
நான் வீட்டுக்கு வந்தப்ப நான் வீட்டுக்கு உள்ள கூட நுழையவே இல்லை. 5 சகோதரிகள் என்கிட்ட வந்து, அக்கா நாங்கள் உங்ககிட்ட தையல் கற்றுக்க விரும்புகிறோன்னு சொன்னாங்க. மறுக்கிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன். அவங்க அதை ஒத்துக்கலை. அதனால இவங்க திரும்பி போகட்டும்னு நினச்சி 2 மடங்கு ஃபீஸ் அவங்க கிட்ட நான் கேட்டேன். 2 மடங்கு நான் ஃபீஸ் அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் கூட அதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாளையிலேருந்து நாங்கள் வருவோன்னு சொன்னாங்க. அதோட அவங்க 5 பேருமே என்கிட்ட அட்வான்ஸும் தந்துட்டாங்க. தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவதை குஞ்சா பார்த்தபோது அவர் தன்னுடைய நேரத்தை பைபிள் வாசிப்பதிலும் செலவிடத் தொடங்கினார். நான் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கேன். நான் தேவனுடைய பிள்ளை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஆசீர்வாதத்துக்கான ஆதாரமா நான் இருக்கேன். நானும் என்னுடைய வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நான் உயிரோட இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய செயல்களை எடுத்து சொல்லுவேன். என் வாழ்நாள் முழுசும் எனக்கு எதிரா ஒருவரும் நிற்க முடியாது. மோசையோட கூட தேவன் இருந்தது மாதிரி என் கூட இருப்பாரு. அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாருன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. 1 வருடத்திற்கு பிறகு குஞ்சா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் உணர்ந்தார். தேவன் என்னோட கஷ்டமான சூழ்நிலையை மாத்தினதுக்காகவும், இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்களை எனக்காக தேவன் செஞ்சதுக்காக நான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேவன் என் வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்து கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். தேவன் எனக்கு இரக்கம் காட்டின மாதிரி இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிற எல்லாருக்கும் அதே இரக்கத்தை செய்ய நான் ஜெபம் பண்றேன். நன்றி குஞ்சா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையிலுமே குஞ்சா வாழ்க்கையில நடந்த மாதிரி சில துரோகங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம கூட இருக்காரு. நமக்கு அவர் உதவி செய்கிறார். இதை தான் நம்ம அவருடைய சாட்சியில பார்த்தோம். தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையிலே நிறைவாக்கி தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி குஞ்சா அவங்களுடைய நம்பிக்கையை தேவன் மேலே வச்சாங்களோ, நாமும் கூட நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுமே துரோகத்தை சந்திச்சிருக்காரு. யாரோ ஒருத்தங்க துரோகம் செய்கிறதுக்கும் நம்ம கூடவே இருந்து நம்ம நம்பிக்கையிலே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க நமக்கு துரோகம் செஞ்சால் அதோட பாதிப்பு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். நம்ம ரொம்ப சோர்வடைந்து போயிடுவோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது சர்ச்சு ஊழியம் அப்படிங்கிறது யூதர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த சர்ச்சு ஊழியம் எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. தேவன் இதற்காக பவுலையும் பர்னபாசையும் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த நேரத்தில் யூதர்கள் அல்லாத மற்றவங்களுக்கும் அந்த ஊழியம் போய் சேருது. ஆனால் யூதர்கள் இந்த 2 பேர் மேலேயே ரொம்பவே கோபப்படுறாங்க. எதற்காக இந்த ஊழியத்தை நீங்கள் அவங்களுக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க மேலே கோபப்படுறாங்க. அவங்க 2 பேரையும் நிராகரிக்கிறாங்க. அவங்க எதிரிங்களாகவும் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எருசலேமுக்கு இவங்க 2 பேரும் வந்து இந்த ஊழியத்தை நாங்களாம் செய்யலை, தேவன் தான் எங்களை செய்ய வச்சாரு அப்படின்னு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட தலைவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள். இதுல ஒரு வரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமான வலதுகை. ஆங்கில பைபிள்ல பார்க்கும்போது ஐக்கியத்தின் வலது கையை நீட்டினார்கள் அப்படின்னு அதுல விளக்கம் இருக்கும். அதாவது யாராவது உங்களுக்கு ஒரு துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை மனசில் நினச்சி வெறுப்பாக்கும் போது இன்னும் தான் அதோட கசப்பு அதிகமாகும், இன்னும் தான் அதோட வெறுப்பு அதிகமாகும். ஆனால் நம்ம அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு வலது கையை நீட்டணும் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. அதாவது உங்களுடைய வலது கை எதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னா ஐக்கியத்திற்கும் மன்னிப்பதற்கும் ஒரு அடையாளமாக அது இருக்குது. அதனால் யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்களா வந்தால் சந்தோஷம்தான். சப்போஸ் அவங்க அது மாதிரி வரலை அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய வலது கையை நீட்டுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது தேவனுக்கு மகிமை கிடைக்கும், தேவன் உங்களையும் உயர்த்துகிறார். இது மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஒருவேளை இப்படி மன்னிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? என்னால் இது முடியாதுங்க, அவன் செஞ்ச துரோகத்துக்கு அல்லது அவங்க செஞ்ச துரோகத்தை இன்னும் என்னால் மறக்க முடியலை, மன்னிக்கவும் முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா
நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். தேவனால் மட்டும்தான் சமாதானத்தை தர முடியும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம இன்னொரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தாய் தந்தை இல்லனா பிள்ளைகளோட உறவோ அல்லது தன்னுடன் வேலை பார்க்கும் தலைவரின் உறவோ, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லனா உங்க கூட வீட்டுல இருக்கவங்களோட இருக்க உறவோ, இல்லனா ஒருவேளை நீங்க தனியா இருந்துகிட்டு உறவுக்காக தேடிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். இந்த எல்லா உறவுக்கும் ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். ஏப்ரல் மாசம் ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஜெபம் பண்ற ஃப்ரைடே, ஒவ்வொரு வார இறுதியிலையும் சிபிஎன் பிரேயர் லைன் குழு ஜெபம் செய்யும். அப்ப நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. ஃப்ரைடே மட்டும் இல்லாம எப்பனாலும் இந்த சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு நீங்க கால் பண்ணி, அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணி உங்களோட ஜெப வேண்டுதலை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். சிபிஎன் பிரேயர் லைன் குழு உங்களுக்காக ஜெபம் பண்ணும். வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ற நாள்ன்றத மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அன்பு மற்றும் உறவு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துவுமே துரோகத்தை சந்தித்தார் அப்படிங்கிறத நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துரோகத்தை சந்திக்கும் போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். இதை தான் நம்ம குஞ்சா அவங்களுடைய சாட்சியில் பார்த்தோம். ஆனால் தேவன் எப்படி அதிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தார், அவங்களுடைய தேவைகளை அவர் எப்படி சந்தித்தார், நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது நம்முடைய உணர்வு பூர்வமான தேவையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான தேவையாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு நிறைவேற்றி தருகிறார். துரோகத்தினால் ஏற்பட்ட காயத்திற்கு தேவனுடைய அன்பு தான் அதுக்கு ஒரு மருந்தா இருக்கு. தேவனுடைய அன்பு நம்மை சுகமாக்கும். இப்போ நம்ம இன்னொரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம ரவி ஹர்பால் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய சின்ன வயசுலேயே இவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. இவங்களுக்கு பெற்றோருடைய அன்பே கிடைக்கல. வாழ்க்கையே தன்னை ஏமாத்திட்டதா இவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்கு 3-4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் டயரியால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே நான் அப்பா அம்மா இல்லாமல் தான் வளர்ந்தேன். தனியாக வாழவும் நான் கற்றுக்கிட்டேன். ரவி ஹர்பால் தன்னுடைய சின்ன வயதிலேயே தன்னுடைய அப்பா அம்மாவை இழந்து விட்டார். அதற்கு பிறகு அவர் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. நான் வளர்ந்ததெல்லாம் சில நேரங்களில் என்னோட சித்தப்பா சித்தி வீட்டில் தான். நான் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருந்தேன். சில நேரங்களில் பெரியம்மா பெரியப்பா கிட்ட இருந்து வளர ஆரம்பித்தேன். நான் அந்த அளவுக்கு நல்லா வளர்க்கப்படலைன்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மையும் கூட. பல பிரச்சனைகளோட என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் பெரியவனாக ஆகிக்கிட்டு இருக்கப்ப அடுத்தவங்களை பார்க்கும்போது, அவங்களோட பிள்ளைகளை பார்க்கும்போது பெற்றவங்க பிள்ளைகளை நேசித்தாங்க. அப்போ நான் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைப்பேன். அதோட நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நாட்கள் செல்ல செல்ல அவருடைய கசினுக்கு ஆண்டவரை பற்றி தெரிய வந்தபோது ரவியினுடைய சூழ்நிலைகள் மாறியது. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டப்ப அவங்க என்கிட்ட வந்து, நீ வந்து என்னோட சகோதரன், நான் உன்னை ரொம்ப மோசமாக நடத்தினேன், நான் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கலன்னு அவங்க உணர்ந்தாங்க. அதனால் அவங்க என்ன நேசிக்கவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொல்லக்கூட ஆரம்பித்தாங்க. அவங்க மீட்டிங்க்கு எங்கெல்லாம் போனாங்களோ என்னையும் சில நேரங்களில் அங்கே கூட்டிக்கிட்டு போவாங்க. நீ சர்ச்சுக்கு வா, பைபிளை படி அப்படின்னு சொல்லி என்னோடய அண்ணன் என்னை உற்சாகப்படுத்தினார். இருந்தாலும் கூட நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் என்னை ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு யோசித்து பார்த்தாரு. என்னை பைபிள் ஸ்கூலுக்கும் அனுப்ப முடிவு பண்ணி அங்கே அனுப்புனாரு. பைபிள் காலேஜில் இருந்து படித்துக் கொண்டு இருந்த போது பைபிளில் இருந்து ரவி ஒரு விஷயத்தை கேட்டார். அது அவர் வாழ்க்கையை மாற்றியது. நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காம தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்கிற இந்த வேத பகுதிக்கு நான் வரும்போது அது என்னுடைய இதயத்தையே தொட்டுச்சு. நான் அந்த நேரத்துல இருந்து
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னோட அம்மா அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்கவும் ஆரம்பித்தேன், நேசிக்கவும் ஆரம்பித்தேன். ரவி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்தபோது வாழ்க்கையை புதிதாக மாற்றத் தொடங்கினார். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை உணர ஆரம்பித்தேன். எல்லாருமே என்னை நேசிக்க ஆரம்பித்தாலும் எல்லா விஷயத்துக்கும் மேலே நான் தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஏன்னா இந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. ஒருவேளை நீங்கள் என் வாழ்க்கையில் வரலனா இந்த அன்பு எனக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்காது. அப்படிதான் நான் நினச்சேன். ரவிக்கு இன்றைக்கு திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் ஆசீர்வாதமாக கிடைத்திருக்கிறார்கள். அதோடு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொண்டும் வருகிறார். நான் என்னோட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. தேவன் என்னை ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு குடும்பத்தையும் தந்திருக்காரு. அன்பான மனைவியையும் 2 அழகான குழந்தைகளையும் தேவன் எனக்கு வரமா தந்திருக்காரு. வீடும் தந்திருக்காரு, சர்ச்சும் தந்திருக்காரு. அதோட சர்ச் கட்டுறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சாரு. எனக்கு கிடைச்ச இந்த அன்பு, எனக்கு கிடைச்ச சமாதானம், அதே அன்பையும் சமாதானத்தையும் மற்றவங்க கிட்டையும் கொண்டு போறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறாரு. இதுக்கு பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு ரொம்பவே அற்புதமானது. அவர் முறிந்து போன உறவுகளை சேர்க்கிறார். நம்ம உறவுகளில் வேதனையும் ஏமாற்றமும் இருக்கும்போது தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார், நமக்கு சமாதானத்தை தருகிறார். என்னைக்கும் நம்ம தனியாக இருக்கிறது, கவலையில் இருக்கிறது அவருக்கு பிரியம் கிடையாது. அவருடைய அன்பு நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தருகிறது. இப்படிப்பட்ட இயேசுவின் அன்பு மற்றும் தியாகத்தை பாடக்கூடிய ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். जानी मार खेन सुद यशु गौ में शफा सिल जानी खून वत राव नहीं गई मेरी हई हसिल जानी मार खेन सुद यशु गौ में शफा सिल चुन येत चार गर का चुन येत रबर का चुन येत चार गर का चुन येत रबर हो जानी जू दिन सोती जिंदगी में गई हौसिल जानी जू दिन सोती जिंदगी में गई हौसिल जानी मार खेन सुद यशु गौ में शफा सिल पनुन पाख रुख चैत तुथ पनुन
पनुन पाखरुख चैत तुत पनुन हो पनीनन शाहन अंदर खुशबू में गई हासिल पनीनन शाहन अंदर खुशबू में गई हासिल जाने मार खिंस यशु गौ में शफा हासिल यशु प्रत्यविज चोइनी बहमद सना गेवहा यशु प्रत्यविज चोइनी बहमद सना गेवहा म्यानन अथन सिजवत में गई हासिल ठफकर से म्यानन अथन सिजवत में गई हासिल जानी मार खन सुद यशु गौ में शफा हासिल गौ में शफा हासिल गौ में शफा இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அன்பையும் சிலுவையில் இயேசுவுடைய மரணத்தையும் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நன்றி. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அன்பு மற்றும் உறவு தொடரல இயேசு கிறிஸ்துவுமே துரோகத்தை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதே துரோகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரே வழி ஜெபம்தான். ஜெபத்திற்கு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது. நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய உதவியை நம்மளால் பெற முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. மனுஷனுக்கு இருக்கிற எல்லா சோதனைகள் வழியாகவும் ஏசப்பா நீங்கள் கடந்து போயிருக்கீங்க. இப்படிப்பட்ட துரோகங்கள், ஏமாற்றங்கள், வேதனைகள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கீங்கப்பா. பைபிளில் நாங்கள் பார்க்குறோம், உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீர் அவர்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. அப்பா, இப்போ வரைக்கும் அப்பா அந்த துரோகங்கள் எங்களுக்கு வேதனையாகவும் ஒரு ஆறாத காயமாகவும் இருக்குது ஆண்டவரே. நீங்கள் அன்புள்ளவர் ஆண்டவரே. உங்கள் அன்பால் மட்டும்தான் இந்த காயத்தை ஆற்ற முடியும். எங்களுக்கு துரோகம் பண்ண அவங்கள நாங்கள் மன்னிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதற்கு உமது கிருபை வேண்டும் ஆண்டவரே.
மட்டும்தான் அது கூடும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களை நாங்கள் மன்னிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் காயங்கள்லேருந்து வெளியில் வர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்கள் மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கிருபை எப்போதுமே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமாப்பா. நீங்கள் எங்களுக்கு சமாதானத்தை தாங்க கர்த்தாவே. உம்முடைய அன்பால் நிரப்புங்க கர்த்தாவே. எங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்கி தாங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவருடைய அன்பு உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறது. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருந்தாலும் அவர் வாயே திறக்கலை. அதிலிருந்து நம்ம மேலே அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய பாவத்தின் சுமையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அன்பை மட்டுமே அவர் தந்தார். நமக்கும் கூட யாராவது ஒருத்தங்க துரோகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா நாமும் கூட அவர்களை மன்னித்து இந்த அன்பை நாம் காட்ட வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். தீமையை நன்மையால் ஜெபிக்கணும். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.